ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பிரிஞ்சால் பிரியாணி தாங்க பண்ண போறேன். அதுக்காக கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கத்திரிக்காவை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 50% குக் ஆகிடும் கத்திரிக்காய். தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேன்லேயே நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1.5 தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கத்திரிக்காவை போட்டு நல்லா பரட்டிக்கலாம். வடித்த பாஸ்மதி ரைஸை லேயர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்மதி ரைஸ்லேருந்து வாட்டர் சேவ் பண்ணியிருந்தேன். அதில் 2 சாஃப்ரான் மட்டும் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிருக்கேங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி கொஞ்சம் நெய்யும் கரம் மசாலாவும் போட்டுட்டு தம் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில தம் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரிஞ்சால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த சாஃப்ரான் போட்டது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இப்போது லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு கோதுமை கொழுக்கட்டையும் நட்ஸ் அண்ட் டேட்ஸ் வச்சுருக்கேங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.